ஹலோ ஃபோக்ஸ், கப்பி ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. ஸோ கடைக்கு கிளம்பிட்டேன். நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எதுவுமே இல்லாமல் கருப்பு கலர் கப்பி இருந்ததால ஸோ முடிவு பண்ணிட்டேன் நம்ம கருப்பு கலர் கப்பி தான் வாங்க போறோன்னு. நம்ம இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர். ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நானே வந்து பேக் பண்ண போறேன்னு. உடனே பேக்கெட் எடுத்து தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் நெட்டால நம்ம வந்து ஃபிஷ்ஷை இப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஒரு மெயில் அதுக்கப்புறம் 3 ஃபீமேல் எடுத்துக்கிட்டேன். ஸோ மொத்தம் 2 பேர். நீங்களும் கப்பி வாங்கி ப்ரீட் பண்ணுறதா இருந்தால் ஒரு மெயிலுக்கு 3 ஃபீமேல் போடுங்க. ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். நம்மளோட கப்பியை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி டேப்பை வச்சு பேக் பண்ணால் அந்த மீன்லாம் போய் ஓரத்தில் மாட்டிக்காது. ஸோ டேப்பை வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ண கவர் இப்படி தாங்க இருக்கும். நம்ம மீனை வாங்கினதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ இந்த இடத்துல இடம் இல்லை வைக்கிறதுக்கு, அதனால நான் வேற இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே பார்த்தீங்கன்னா கையோட ஒரு பக்கெட் எடுத்து பக்கெட் செட்டப் தான் பண்ண போகிறோம். இந்த பக்கெட் செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறைங்க. இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம் கப்பீஸ். நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஃபில் பண்ணி இதில் பிடிச்சி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ மெடிசன்